மோடியின் பொய்களை நம்பி வாக்களித்த சத்தீஸ்கர் மக்கள் பெரும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நிகழ்ந்திருக்கிறது தெரியுமா? மோடி அவர்கள் சத்தீஸ்கர் தேர்தலுக்கு முன்னால் பல்வேறு வாக்குறுதிகளை அந்த மாநிலத்தில் அள்ளி தெளித்திருந்தார். அதில் மிக முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா? அதாவது நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால், பாஜக சத்தீஸ்கரில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். மோடியின் பொய்களை நம்பி வாக்களித்த சத்தீஸ்கர் மக்கள் பெரும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நிகழ்ந்திருக்கிறது தெரியுமா? மோடி அவர்கள் சத்தீஸ்கர் தேர்தலுக்கு முன்னால் பல்வேறு வாக்குறுதிகளை அந்த மாநிலத்தில் அள்ளி தெளித்திருந்தார். அதில் மிக முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா? அதாவது நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால், பாஜக சத்தீஸ்கரில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் ஒரே வாரத்தில் 2 லட்சம் ரூபாய் வரையிலான விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார். நம்பிய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். சத்தீஸ்கரில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சத்தீஸ்கருடைய ஒரு விவசாயி கடன் தொல்லை காரணமாக வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாத சூழலில் அவர் தற்கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சத்தீஸ்கரில் விவசாயிகள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். விவசாயிகளுடைய போராட்டத்தில் மக்களும் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அந்த நேரத்தில் சத்தீஸ்கருடைய தற்போதைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர் அந்த மக்களை பார்த்து சொல்கிறார், அந்த விவசாயிகளை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? மோடி சொன்னதையெல்லாம் நாங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னால் இன்னொரு பொருள்படும்படி சொல்வதாக இருந்தால், வாக்களிப்பது வரையிலும் நாங்கள் இப்படி பேசுவோம், அதன் பிறகு நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா, போய் சாவுங்கடா என்பதாகத்தான் அதனுடைய பொருள். ஒன்றை சொல்கிறேன் உங்களுக்கு. பூபேஷ் பாகல் என்று சொல்லக்கூடிய நபர் இதற்கு முன்னால் சத்தீஸ்கரில் ஆட்சி செய்து வந்தார் இல்லையா? அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக முதலமைச்சராக அவர் ஆட்சி செய்து வந்தார். அவருடைய காலத்தில் 1 லட்சம் ரூபாய் வரையிலான விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது என்பது தெரியும். அது மட்டுமல்ல, நீங்கள் கடந்த 5 வருடங்களில் பூபேஷ் பாகனுடைய காங்கிரஸ் அரசாங்கம் ஏறத்தாழ 9,000 கோடி ரூபாய் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தது என்பது மிக முக்கியமான செய்தி. ஆனால் இன்றைக்கு அவற்றையெல்லாம் எண்ணி பார்க்காத மக்கள் பாஜகவுடைய, RSSனுடைய மிக மோசமான தந்திரங்களுடைய, மிக மோசமான ஒரு தேர்தல் அரசியலுக்கு பின்னால் இவர்கள் வாக்களித்தார்கள். இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேறு என்ன சொல்வதற்கு? இன்னொன்றை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது மோடி அவர்கள் எந்த தேர்தலில் வந்தும் ஒவ்வொரு மாநிலத்தை வந்தும் என்னெல்லாம் சொல்லுவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. அது 2010 காலகட்டங்களிலேயே RSSும் இங்கு இருக்கக்கூடிய ஊடகங்களும் சேர்ந்து மோடி என்கிற ஒரு பிம்பத்தை என்றைக்கு கட்டமைக்க துவங்கினார்களோ, அந்த கட்டமைக்கப்பட்டது முழுவதும் பொய்களின் மீது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஓரளவுக்கு வாசிக்கிற, ஓரளவிற்கு செய்திகளை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக தெரியும், மோடி என்கிற பிம்பம் முழுவதுமாக பொய்களின் மீது கட்டமைக்கப்பட்டது என்பது. அது இன்றைக்கு மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் பல நேரங்களில் ஏமாந்து போகிறார்கள் என்பதுதான் பெரும் வருத்தத்துக்குரிய செய்தி. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ராஜஸ்தான்ல அங்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்த்தோம். மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததும் உடனடியாக என்ன செய்தது என்பதை பார்த்தோம். நான் ஒண்ணும் இல்லைங்க, காங்கிரசுக்கும் பாஜகவிற்கும் உள்ள வித்தியாசம், ராகுலுக்கும் மோடிக்கும் உள்ள வித்தியாசம், ராஜீவ் காந்திக்கும் இந்திரா காந்திக்கும் ஜவஹர்லால் நேருவுக்கும் RSSக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா?
காங்கிரஸ் தலைவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் அவர்கள் உடனடியாக அவர்கள் நிறைவேற்றுவது மக்கள் நலன் சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் இல்லையா? நீங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றதும் அடுத்ததாக வந்த முதல் வாரத்திலேயே பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள், தேர்தல் வாக்குறுதிகளில் கையெழுத்து போடக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறின. ஆனால் மத்திய பிரதேசத்தில் இன்றைக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது? இனி எவனும் மத்திய பிரதேசத்துல பொது வெளியில இறைச்சி முட்டையெல்லாம் விற்க கூடாது அப்படின்னு சொல்றான். இதுதான் அவனுடையது. அடுத்து என்ன சொல்றான்? ஒலிபெருக்கிகளின் வழியாக யாரை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதுதான் காங்கிரஸ், இதுதான் பாஜக. நீங்கள் பாஜகவிற்கு மீண்டும் மீண்டும் பாஜகவினுடைய போலி வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து கொண்டிருந்தால் பெரிய சிக்கல் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதனால ஒண்ணு நம்ம பயப்பட வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. இப்ப சத்தீஸ்கர்ல வெற்றி பெற்றுட்டாங்க, மத்திய பிரதேசம். இப்ப நேற்று கூட எனக்கு ஒரு ஆள் போன் பண்ணி என்ற கேட்கிறாங்க, என்னையா இப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சே, இப்போ 2023 மோடி வந்துருவார் போல இருக்க அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்னேன், ஏன் சார் நீங்க இப்படி அவநம்பிக்கையெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? எதற்கு அவநம்பிக்கையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்தியா கூட்டணி இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கவில்லை. இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலை இந்தியா கூட்டணி இணைந்தா சந்தித்தார்களா? அல்ல. காங்கிரஸ் தனியாக நின்றது. தெலுங்கானாவில் மட்டும் சிபிஐ என்று சொல்லக்கூடிய கட்சியோடு காங்கிரஸ் கட்சி கூட்டு சேர்ந்து போட்டியிட்டார்கள். மற்ற எந்த மாநிலத்திலையுமே நீங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோடு இணைந்து அல்ல காங்கிரஸ் போட்டியிட்டது. காங்கிரஸ் தனியாக போட்டியிட்டது இல்லையா? ஆனால் ஒரு விதத்தில் அது நல்லதுதான். ஏன்னா காங்கிரசுடைய பலம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்றைக்குமே நமக்கு தெரியும், பாஜகவை வீழ்த்துவதற்கு காங்கிரஸால் தான் முடியும். ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் என்று சொல்லக்கூடியது மற்ற கட்சிகளையும் அரவணைத்து நின்றால் இந்தியா கூட்டணியுடைய வெற்றி சுலபமாக முடியும் என்பதை இந்த தேர்தல் உறுதி செய்திருக்கிறது. அதனால நம்ம யாரும் பதட்டப்பட வேண்டிய தேவையில்லை. இன்னும் கூடுதலான பொறுப்பு வந்திருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு. அதனால என்ன அப்படின்னா, 2023 தேர்தலில் நாம் வெற்றி பெறுவது சுலபம். நாம் சுலபமாக வெற்றி பெறுவோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை நமக்கு. ஆனா நம்ம இந்த அவநம்பிக்கையோட பேசுறது தான் பிரச்சனைக்குரிய விஷயம். ஏன்னா இன்னொன்றையும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, கடந்த முறை பாஜக வெற்றி பெற்றது என்பது ஒரு மிகப்பெரிய அசுரபலத்தோடு வெற்றி பெற்றார்கள் என்பதை நாம் பார்த்தோம் இல்லையா? அதனாலதான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கூட, இப்ப சமீபத்தில் கூட காஷ்மீர் விஷயத்துக்கெல்லாம் என்னென்ன வந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஒரு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவு இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கே பெரும் சிக்கலை ஏற்படுத்துவதாக இருக்கிற மிகப்பெரிய விமர்சனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னா, அதிகப்படியான அதிகாரம் பாஜகவுடைய கைகளில் கொடுக்கப்பட்டதனுடைய விளைவு. இனியெல்லாம் அப்படி சாத்தியமே இல்லை. இனி அப்படி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. சரியா? இறுதியாக காங்கிரஸ் கட்சிக்கு நம்ம ஒரு வேண்டுகோள் முன்வைக்கிறோம். என்ன அப்படின்னா, இப்ப சத்தீஸ்கர்ல பழங்குடி மக்களுடைய வாக்குகள் மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு வராம இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாஜக செய்கிற ஒரு தவறை, பாஜக செய்கிற ஒரு அநீதியை சில நேரங்களில் காங்கிரசும் செய்கிறதோ என்று சொல்கிறது. அதாவது பழங்குடி மக்களுக்காக போராடக்கூடிய பல்வேறு மக்கள் இயக்கங்கள் இருக்கின்றன. இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பழங்குடி மக்களுக்காக போராடக்கூடிய ஏராளமான இயக்கங்கள் இருக்கின்றன. இந்த இயக்கங்கள் எல்லாமே நிச்சயமாக இந்த இயக்கங்களோடு அரவணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. ஆனால் இந்த இயக்கங்கள் எல்லாம் பல நேரங்களில் காங்கிரஸ் கட்சியால் ஒடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய விளைவுதான் நீங்க சத்தீஸ்கர்ல பழங்குடி மக்களுக்காக மிகப்பெரிய அளவில் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த சில இயக்கங்கள் அங்கே ஒடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவா அந்த இடத்துல RSS ஈஸியா புகுந்து தன்னுடைய வழக்கமான பொய்களை சொல்லி அந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் காங்கிரஸ் கட்சி சத்தீஸ்கர்ல இருந்து வெற்றி பெறல. இல்லைன்னா நீங்க ஒண்ணு பார்க்கணும், காங்கிரஸ் கடந்த 5 வருடங்களாக சத்தீஸ்கரில் செய்திருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் என்பது மிக அபாரமானவை. அது யாருக்கு எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அதனால நான் என்ன திரும்பவும் சொல்றேன் அப்படின்னா, மோடியினுடைய பொய்யான வாக்குறுதிகளுக்கு நீங்கள் ஏமாந்து வாக்களித்தீர்கள் என்றால், இதோ சத்தீஸ்கரில் மக்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் அல்லவா, அதைத்தான் செய்ய வேண்டி வரும் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.